வணக்கம். இது இருவேறு பார்வைகளின் உரையாடல். இந்திய ரிசர்வ் வங்கி தங்க நகை கடன்களுக்காக ஒரு புதிய மாத தவணை அதாவது இஎம்ஐ முறைய முன்மொழிந்திருக்கு. ஆமா, இந்த திட்டம் கடன் வாங்குனவங்க சுலபமா கடனை திருப்பிச் செலுத்தி அவங்க நகைகளை ஏலம் போறதிலிருந்து காப்பாத்துற ஒரு முக்கியமான சீர்திருத்தம்னு சொல்லப்படுது. ஆனா நாம விவாதிக்க வேண்டிய மைய கேள்வி என்னன்னா, இந்த இஎம்ஐ திட்டம் உண்மையிலேயே கடன் வாங்குறவங்களுக்கு ஒரு வரமா, இல்ல அவங்க நிதிச்சுமைய வேறொரு வழியில அதிகப்படுத்துற ஒரு சவாலா? இந்த உரையாடல்ல இந்த திட்டம் வாடிக்கையாளர்களுக்கு நிதி ஒழுக்கத்தையும் ஒரு தெளிவான பாதையையும் கொடுத்து அவங்களோட சொத்தை பாதுகாக்கிற ஒரு முற்போக்கான நடவடிக்கைங்கிற பார்வையை நான் முன்வைக்க போறேன். நான் இதை முற்றிலும் வேற ஒரு கோணத்துல பார்க்கறேன். இந்த திட்டத்தோட நோக்கம் நல்லதா இருக்கலாம், ஆனா இது அவசரத்துக்கு கடன் வாங்குறவங்களோட நிதிச்சுமையை உடனடியாக அதிகப்படுத்தி அவங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நெகிழ்வுத்தன்மையும் பறிச்சிடும்னு நான் வாதிட போறேன். சரி, ஏன் வாதத்தை நான் தொடங்குறேன். இப்போ இருக்கிற சிஸ்டம்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதாவது நிறைய பேர் தங்க நகைக்கடன் வாங்கிட்டு மாசம் மாசம் வட்டிய மட்டும் கட்டிட்டே வராங்க. ஆனா அசல கட்டுறதுக்கு அவங்க கிட்ட வழி இல்ல. இதோட கடைசி விளைவு என்ன? ஒரு கட்டத்துல வட்டி கட்ட முடியாதப்பவோ இல்ல கடன் காலம் முடியும் போதோ அவங்களால நகைய மீட்க முடியாம போயிடுது. அவங்களோட மதிப்பு மிக்க சொத்து அவங்க கண் முன்னாடியே ஏலத்துக்கு போயிடுது. இது ஒரு வகையான கடன் பொறி. வட்டி கட்டிட்டே இருக்கணும், ஆனா கடன் தீரவே தீராது. அது நடைமுறையில நடக்குது, நான் ஒத்துக்கிறேன். இந்த புதிய இஎம்ஐ முறை இந்த அடிப்படையான பிரச்சனைக்கு ஒரு தீர்வா அமையுது. ஒரு வீட்டு கடன் மாதிரியோ வாகன கடன் மாதிரியோ இனி அசல் மற்றும் வட்டி ரெண்டையும் சேர்த்து ஒரு நிலையான மாசத்தவணையா கட்டணும். இது மேலோட்டமா பார்க்க ஒரு சும்மா மாதிரி தெரியலாம், ஆனா உண்மையில இது ஒரு கமிட்மெண்ட் டிவைஸ். அதாவது நீண்ட கால நன்மைக்காக நம்மள நாமளே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்ற ஒரு கருவி. எப்படியாவது அசல கட்டி நகைய மீட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு தெளிவான வழியை காட்டுது. இத்தனை மாசத்துல என் நகை என் கைக்கு வந்துடும்ங்கிற ஒரு நம்பிக்கையும் கணிக்கக்கூடிய தன்மையும் கொடுக்குது. இதோட மிகப்பெரிய நன்மை, நகைகள் ஏலம் போற அபாயம் கிட்டத்தட்ட முழுமையா தவிர்க்கப்படுது. இது வாடிக்கையாளருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாதுகாப்பு. ரிசர்வ் வங்கியோட சுற்றறிக்கையே இப்போ இருக்கிற நகை மதிப்பீடு ஏல நடைமுறைகள்ல வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஏலம் வரைக்கும் போகாம அதுக்கு முன்னாடியே பிரச்சனையை தீர்க்கிற இந்த இஎம்ஐ முறை ஒரு புத்திசாலித்தனமான நகர்வு தான். நீங்க சொல்ற கமிட்மெண்ட் டிவைஸ், நிதி ஒழுக்கம் எல்லாம் திட்டமிட்டு கடன் வாங்குறவங்களுக்கு பொருந்தும். ஆனா தங்க கடன் அப்படிப்பட்டதா? அதோட இயல்பையே நம்ம புரிஞ்சுக்கணும். யாரும் 6 மாசம் கழிச்சு வரப்போற ஒரு செலவுக்காக இன்னைக்கு நகையை அடகு வைக்கிறதில்ல. திடீர்னு வர்ற மருத்துவ செலவு, எதிர்பாராத ஒரு குடும்ப நிகழ்வு, பிள்ளைகளோட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கடைசி நாள், இப்படிப்பட்ட அவசர நெருக்கடி நேரங்கள்ல தான் மக்கள் தங்க நகையை ஒரு கடைசி நம்பிக்கையா பார்க்கறாங்க. அது ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட். அப்படிப்பட்ட சூழல்ல இப்போ இருக்கிற வட்டி மட்டும் கட்டுற வசதி அவங்களுக்கு ஒரு பெரிய ஆஸ்வாசம். வருமானம் சரியில்லாத ஒரு மாசத்துல குறைந்தபட்சம் வட்டியையாவது கட்டி நகையை ஏலத்திலிருந்து காப்பாத்திக்க முடியுது. அது அவங்களுக்கு மூச்சு விட கொஞ்சம் அவகாசம் கொடுக்குது. ஆனா அந்த அவகாசம் ஒரு தற்காலிக மாயை தானே? மாயே இல்ல, அதுதான் யதார்த்தம். இந்த புதிய இஎம்ஐ திட்டம் அந்த அவகாசத்தை, அந்த நெகிழ்வுத்தன்மைய முழுசா பறிச்சிடுது. மாதாந்திர சுமைய இது உடனடியாக அதிகப்படுத்துது. யோசிச்சு பாருங்க, இந்த இஎம்ஐ சுமைய தாங்க முடியாதவங்க, இல்லனா பேங்க் விதிமுறைகளுக்குள்ள வர முடியாதவங்க அடுத்து எங்க போவாங்க? அவங்க கண்முன்னாடி இருக்கிற ஒரே வழி ஒழுங்குபடுத்தப்படாத அதிக வட்டி வாங்குற கந்து வட்டிக்காரங்க தான். அப்போ ரிசர்வ் வங்கி ஒரு பிரச்சனையை சரி செய்ய போய் அதைவிட பெரிய ஆபத்தான இன்னொரு பிரச்சனைக்கு மக்களை தள்ளி விடுதாங்கிற கேள்வி எழும்புது. அதனாலதான் எனக்கு சந்தேகம் வருது. இந்த சீர்திருத்தத்தோட உண்மையான நோக்கம் பேங்க்ஸோட பேலன்ஸ் ஷீட்டை சரி பண்றதா, அவங்களோட வாரா கடனை, அதாவது திரும்ப வராத கடன்களால் ஏற்படும் நஷ்டத்தை குறைக்கிறதா, இல்ல உண்மையிலே கஸ்டமர் நலன்தான் முக்கியமா? நீங்க சொல்றதுல ஒரு முக்கியமான கோணம் இருக்கு. ஆனா நான் இது ஒரு சுமையா பார்க்காம ஒரு பொறுப்பான நிதி பழக்கமா பார்க்கறேன். குறுகிய காலத்துல இது கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம், ஆனா நீண்ட காலத்துல இதுதான் உண்மையான பாதுகாப்பு. வட்டி கட்டிட்டே போய் கடைசில அசல கட்ட முடியாம மொத்த நகையும் இழக்கிறத விட மாசா மாசம் திட்டமிட்டு ஒரு சின்ன தொகைய அசலோட சேர்த்து கட்டுறது புத்திசாலித்தனம் இல்லையா? இத நாம ஒரு கட்டாயால பார்க்க வேண்டியதில்ல, ஒரு பாதுகாப்பு கவசமா பார்க்கணும். நம்ம சாலை பாதுகாப்புக்காக ஹெல்மெட், சீட் பெல்ட் போடுறத கட்டாயப்படுத்துறோம்ல, அது மாதிரி தான் இதுவும் ஒரு நிதி பாதுகாப்புக்கான கட்டாயம். அந்த ஒப்பீடை இங்க பொருந்தாது. ஹெல்மெட் சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது, அது அவங்க உயிருக்கு பாதுகாப்பு.
ஆனா இந்த இஎம்ஐ கட்டாயம் ஏற்கனவே நிதி நெருக்கடியில இருக்கிற ஒருத்தரை இன்னும் அதிக சிக்கலுக்குள்ள தள்ளுது. ஒரு டெல்டா பகுதி விவசாயியை எடுத்துக்குவோம். அவரோட வருமானம் வருஷத்துக்கு 2 தடவை அறுவடை சமயத்துல தான் கைக்கு வரும். மற்ற மாசங்கள்ல பணப்புழக்கம் இருக்காது. அவரால் எப்படி மாசம் ஒரு நிலையான தொகையை கட்ட முடியும்? இப்போ இருக்கிற சிஸ்டம் குறைபாடுகளோட இருந்தாலும் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வட்டி கட்ட அவகாசம் கொடுக்குது. இந்த புதிய முறை அவங்க எல்லாரோட சூழலையும் புறக்கணிச்சு எல்லாரும் மாசம் சம்பளம் வாங்குறவங்கங்கிற ஒரு தப்பான அனுமானத்துல உருவாக்கப்பட்டது மாதிரி இருக்கு. அப்போ தற்போதைய சிஸ்டம்ல அவங்க நகையை இழக்கிறது மட்டும் சரியா? இந்த இஎம்ஐ முறையில அறுவடை நேரத்துல மொத்தமா ஒரு பெரிய தொகையை கட்டி சரி செய்ய வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த சீர்திருத்தத்தின் உண்மையான நோக்கத்தை புரிஞ்சுக்க நாம இத நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனோட எச்சரிக்கையோட சேர்த்து பார்க்கணும். சில வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள், அதாவது என்பிஎஃப்சிஸ், ரிசர்வ் பேங்கிங்கோட விதிகளை மதிக்காம ரொம்ப அநியாயமா நகைகளை ஏலம் விடுறதா அவங்க கடுமையா எச்சரிச்சிருக்காங்க. இந்த இஎம்ஐ திட்டம் மாதிரி சீர்திருத்தங்கள் ஒட்டுமொத்த துறையையும் ஒழுங்குபடுத்தி வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்து இந்த மாதிரி முறைகேடுகள்ல இருந்து வாடிக்கையாளரை பாதுகாக்கத்தான் கொண்டு வரப்படுது. இது ஒரு தனிப்பட்ட நடவடிக்கை இல்ல, ஒரு பெரிய சீர்திருத்தத்தோட ஒரு அங்கம். நீங்க நிதி அமைச்சோட எச்சரிக்கையை சரியா சொல்லிங்க. ஆனா அதோட முழு அர்த்தத்தையும் நம்ம பார்க்கணும். கடன் வசூல் நடைமுறைகள் நியாயமானதாகவும் மரியாதையாகவும் இரக்கமுள்ளதாகவும் இருக்கணும்னு அவங்க வலியுறுத்துறாங்க. இப்ப சொல்லுங்க, ஒருத்தரோட நிதிநிலையை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம மெஷின் மாதிரி மாசம் இஎம்ஐ கட்டியே ஆகணும்னு சொல்ற ஒரு முறை எப்படி இரக்கமுள்ளதா இருக்க முடியும்? இது வசூல் பண்ற வேலையை வங்கிகளுக்கு சுலபமாக்குதே தவிர கடன் வாங்கினவரோட சூழலை புரிஞ்சுக்கிறதா தெரியல. இரக்கம்ங்கிறது நெகிழ்வுத்தன்மையில தான் இருக்கு, கடுமையான விதிகள்ல இல்ல. ரிசர்வ் வங்கியோட ஃபேர் பிராக்டிஸ் கோடு கூட கடன் வசூல் மனிதாபிமானத்தோட இருக்கணும் தான் சொல்லுது. இந்த இஎம்ஐ கட்டாயம் அந்த அடிப்படையான தத்துவத்துக்கு எதிரா இருக்கு. நீங்க நெகிழ்வுத்தன்மைன்னு சொல்லாண்டு பல நேரங்கள்ல கடனை தள்ளி போடுறதுக்கான ஒரு காரணமா பயன்படுத்தப்படுது. அது கடைசியில வாடிக்கையாளரை தான் இன்னும் பெரிய சிக்கல்ல மாட்டி விடுது. இங்கே நாம தனிப்பட்ட சில நிகழ்வுகளை மட்டும் பார்க்கக்கூடாது. ஒரு கொள்கை முடிவா இதோட பரந்த பார்வைய பார்க்கணும். இது ஒரு சிலருக்கான பிரச்சனை இல்ல, ஒரு பரவலான சிக்கலை தீர்க்கிற நோக்கம் கொண்டது. இந்த புதிய முறையால ஏராளமானோர் பயன்பெற உள்ளனர்னு தகவல்கள்லயே தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் பாதிக்கப்படலாங்கிறதுக்காக பெரும்பான்மைக்கு நன்மை தர்ற ஒரு சீர்திருத்தத்தை நம்ம எதிர்க்க முடியாது. ஒரு தெளிவான விதிமுறை இருக்கும்போது அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி பொருந்தும். அதுல பாரபட்சத்துக்கு இடம் இருக்காது. அதுதான் உண்மையான நியாயம். அந்த ஏராளமானோர் பயன்பெறுவார்கள்ங்கிற வரியத்தான் நான் கேள்வி கேட்கிறேன். அது ஒரு பக்க பார்வை. இதனால பாதிக்கப்பட போற இன்னொரு பிரிவினரை பத்தி எந்த தகவலும் இல்ல. ஒரு தினக்கூலி, ஒரு சிறு தொழில் செய்றவர், ஒரு ஆட்டோ ஓட்டுநர், இவங்களோட வருமானம் நிலையானது கிடையாது. அவங்களால எப்படி ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்ட முடியும்? இப்போ நாம பேசிட்டு இருக்கிற அந்த உரையாடல் வெறும் தனிநபர் பிரச்சனை இல்ல, இது ஒரு அமைப்பு சார்ந்த பிரச்சனை. நீங்க அந்த இஎம்ஐ முறைய வங்கிகளோட பார்வையிலேருந்து பாக்குறீங்க. அது அவங்களோட ரிஸ்கை குறைக்குது. தங்கத்தோட விலை ஏறி இறங்குறது ஒரு பெரிய ரிஸ்க். அசல் குறையாம வட்டி மட்டும் வந்துருந்தா தங்க விலை இறங்கும் போது வங்கியோட மொத்த கடனும் ஆபத்துக்குள்ளாகும். மாசம் அசலும் குறையும் போது வங்கியோட ரிஸ்க் குறையுது. இது முழுக்க வங்கிகளை பாதுகாக்கிற ஒரு நடவடிக்கை. இது வங்கிகளை பாதுகாக்கிறதுன்னா ஒட்டுமொத்த நிதி அமைப்பையும் பாதுகாக்கிறதுன்னு அர்த்தம். வங்கிகள் நிலையா இருந்தாதானே மக்களுக்கு தேவையான நேரத்துல கடன் கொடுக்க முடியும். இது ஒரு சுழற்சி. வங்கிகளின் ஸ்திரத்தன்மை வாடிக்கையாளர் நலனுக்கு எதிரானது இல்ல, ரெண்டும் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சது. இந்த இஎம்ஐ முறை கடன் கொடுக்கறவங்க வாங்குறவங்க 2 பேருக்குமே ஒரு கணிக்கக்கூடிய தன்மையை கொடுக்குது. இது சந்தையை இன்னும் ஆரோக்கியமாக்கும். சந்தை ஆரோக்கியமாகிறது சரி, ஆனா அது யாரோட இழப்புல நடக்குதுங்கிறது தான் கேள்வி. முறையான வங்கி அமைப்பிலிருந்து வெளியே தள்ளப்படுறவங்க முறைசாரா கந்துவட்டி சந்தைக்குள்ள போறாங்க. அங்க வட்டி விகிதம் பல மடங்கு அதிகம், வசூல் முறைகள் ரொம்ப கொடூரமா இருக்கும். அப்போ நாம ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட பிரச்சனையை கட்டுப்படுத்த போய் அதை விட பெரிய கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு நிழல் பொருளாதாரத்தை நாமளே வளர்த்து விடுறோமா? இது ஒரு முக்கியமான சமூக பொருளாதார விளைவு. இதை நாம யோசிக்காம இருக்க முடியாது. அப்படி ஒரு மோசமான சூழல் உருவாகும்னு நான் நினைக்கல. இந்த திட்டத்தோட சேர்ந்து நிதி சார்ந்த கல்வி மற்றும் விழிப்புணர்வு அதிகப்படுத்தும் போது மக்கள் இந்த இஎம்ஐ முறையோட நீண்ட கால நன்மைகளை புரிஞ்சுக்குவாங்க. இது ஒரு பழக்கத்தை மாத்திர விஷயம். ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் போக போக இதுதான் சரின்னு அவங்களுக்கே புரியும். சரி, அப்போ ஏன் மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாது? இந்த மாற்றம் இவ்வளவு நல்லதுன்னா அதை ஏன் திணிக்கணும்? எல்லாருக்கும் ஒரே தீர்வை வழங்குறதுக்கு பதிலா வாடிக்கையாளர்கள்கிட்டயே அந்த தேர்வை கொடுத்துருக்கலாமே. உங்களுக்கு அசல் வட்டி ரெண்டும் சேர்ந்த இஎம்ஐ வேணுமா, இல்ல பழையபடி வட்டி மட்டும் கட்டுற முறை வேணுமான்னு அவங்களே முடிவு செய்யட்டும்.
ஒருத்தரோட நிதிச்சூழலுக்கு எது பொருந்துதோ அதை அவங்க தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இது ஏன் ஒரு வழிப்பாதையா இருக்கணும்? அதுதான் என்னோட அடிப்படை கேள்வி. அந்த தேர்வுரிமையை கொடுத்தா என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். பொருளாதாரம் சொல்ற பிரசன்ட் பயஸ், அதாவது நிகழ்காலத்து மேல இருக்கிற அதீத ஈர்ப்பு காரணமா பெரும்பாலான மக்கள் சுலபமான வழியை தான் தேர்ந்தெடுப்பாங்க. வட்டி மட்டும் கட்டுறது உடனடியா சுலபமா தெரியும். அதை தேர்ந்தெடுத்து மீண்டும் அதே கடன் சுழற்சியில சிக்கிக்குவாங்க. நீண்டகால நன்மைக்காக சில நேரங்கள்ல அமைப்பு மக்களை சரியான பாதையில வழி நடத்த வேண்டியிருக்கு. இதுவும் அப்படியான ஒரு கொள்கை முடிவுதான். இது ஒரு பட்டர்னலிஸ்டிக் அப்ரோச், ஆனா சில நேரங்கள்ல அது தேவைப்படுது. ஆக நீங்க என்ன சொல்றீங்கன்னா, மக்களுக்கு எது நல்லதுன்னு அவங்களுக்கு தெரியாது, அதனால அரசாங்கமும் ரிசர்வ் வங்கியும் முடிவு செய்யணும்னு சொல்றீங்க. அந்த அணுகுமுறையில தான் எங்களுக்கு உடன்பாடு இல்ல. முடிவாகச் சொல்வதென்றால், தங்க நகைக்கடனுக்கான இந்த புதிய மாதத் தவணை திட்டம் மேலோட்டமான நெகிழ்வுத்தன்மை என்ற மாயையிலிருந்து மக்களை விடுவிக்கிறது. இது கடனை திருப்பி செலுத்துவதில் ஒரு தெளிவான கட்டமைப்பையும் கணிக்கக்கூடிய தன்மையையும் கொண்டு வருகிறது. இதன் மூலம் வாடிக்கையாளர்கள தங்கள் மதிப்புமிக்க சொத்துக்களை பாதுகாத்து வட்டி என்ற அந்தமில்லாத சுழற்சியிலிருந்து மீண்டு உண்மையான நிதி சுதந்திரத்தை அடைய இது ஒரு முக்கியமான மற்றும் நேர்மறையான படியாகும். இந்த திட்டம் சிலருக்கு பயனளிக்கக்கூடும் என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் ஒரு நல்ல சீர்திருத்தத்தின் அடையாளம் அது மிகவும் நலிந்த நிலையில் இருப்பவர்களை எப்படி நடத்துகிறது என்பதில்தான் இருக்கிறது. இந்த திட்டம் நிலையற்ற வருமானம் கொண்ட பலரின் நிதி நெகிழ்வுத்தன்மையை பறித்து அவர்களை எதிர்பாராத கடினமான சூழலுக்கு தள்ளக்கூடும். ஒரு சீர்திருத்தம் அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். இந்த திட்டம் அந்த விஷயத்தில் சற்றே தவறுகிறது. இது ஒரு தரமான தீர்வே தவிர அனைவருக்கும் பொருந்தக்கூடிய தீர்வு அல்ல. நிச்சயமாக ஒரு கொள்கை மாற்றத்தின் இருவேறு சாத்தியமான விளைவுகளை இந்த உரையாடல் நமக்கு காட்டியுள்ளது. ஒரு பக்கம் அமைப்பு ரீதியான ஸ்திரத்தன்மை மற்றும் நீண்டகால பாதுகாப்பு, மறுபக்கம் தனிநபரின் உடனடி தேவைகள் மற்றும் நிதி யதார்த்தம். இந்த இஎம்ஐ முறை வாடிக்கையாளர்களுக்கு உண்மையில் உதவுமா அல்லது அவர்களின் நிதி சுதந்திரத்தை கட்டுப்படுத்துமா என்பது, அதை எப்படி அமல்படுத்துகிறார்கள், விதிவிலக்கான சூழல்களுக்கு அது எந்த அளவு இடமளிக்கிறது என்பதை பொறுத்துதான் அமையும். இந்த தலைப்பை பற்றி ஆராய்வதற்கு இந்த தரவுகளில் இன்னும் பல நுணுக்கங்கள் உள்ளன.